மதுரை அழகர் கோயிலில் ஆடி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த திருத்தேரோட்டம் குறித்த விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. மதுரை அழகர் கோயிலில் ஆடி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தேரோட்டம் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு வருது. பக்தர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் கதாநாயகனாக விளங்கும் கள்ளழகர் வீற்றிருக்கும் மதுரை அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலின் திருத்தேரோட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலின் ஆடி பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெறும் இந்த திருத்தேரோட்டத்தை தமிழ்நாட்டின் பல பகுதிகள் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகள், உலகத்திலிருந்து வெளிநாடுகளில் இருந்து ஆக ஏராளமான வைணவர்கள் இங்கு வந்து கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள், சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் தென் வைணவ திருத்தலங்களில் முக்கியமானதாகவும் கருதப்படும் அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலின் திருத்தேரோட்டம். இங்கு ஒவ்வொரு மாதமும் பல்வேறு உற்சவ விழாக்கள் கொண்டாடப்படுவது போல ஆடி மாதத்தில் பிரம்மோற்சவ உற்சவ விழா இங்கு 10 நாட்கள் நடைபெறும். இதில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த திருவிழா தினமும் காலை சுவாமி தங்கப்பல்லக்கிலும், இரவு அன்னம், சிம்மம், அனுமார், கருடன், சேசம், யானை, குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களிலும் எழுத்தேறினார்கள். ஆடி பௌர்ணமி என்று நடைபெற்றும் இந்த விழாவின் முக்கியமான நிகழ்வு இந்த தேரோட்டமானது. இதற்கு ஸ்ரீ கள்ளழகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியருக்கு சிறப்பு பூஜை, சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அவர்கள் அந்த திருத்தேரில் வலம் வருவார்கள். வண்ண மலர்களால், வண்ண திரை துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட 60 அடி உயரம் கொண்ட இந்த திருத்தேரில் ஸ்ரீ கள்ளழகர் ஸ்ரீதேவி பூதேவியாருடன் சமேதமாக எழுந்தருளி இங்க அந்த திருத்தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. கிராமப்புறத்தில் நடைபெறும் இந்த தேரோட்டமாக இருப்பதால் கிராம நாட்டார்கள் மற்றும் உபயதாரர்கள் வெள்ளை துண்டு வீசுவார்கள். வெள்ளை வீசியதை தொடர்ந்து இந்த தேரோட்டமானது துவங்கி இருக்கிறது. இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள், அதாவது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே ஒரே இடத்தில் கூடியிருப்பதால் மதுரை மாவட்ட காவல்துறை சார்பாக சிறப்பான காவல்துறை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக அந்த உள்ளூர் கிராம பஞ்சாயத்து மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அடிப்படை வசதிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக இன்று இரவு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் அழகர் கோவில் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பசாமியின் திருக்கதவுகள் திறக்கப்பட்டு கற்பூர ஜோதி படிபூஜையும் சந்தன காப்பு அலங்காரமும் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.